வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 4ஆம் தேதி உலகளாவிய அளவில் ஒரு முக்கியமான தினம். அதாவது போரினால் மற்றும் வன்முறையினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான தினம் இந்த தினம். முக்கியமாக அந்த இன்னோசன்ட் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய அப்பாவி குழந்தைகள், அவர்கள் உலகம் முழுக்க போரினால் பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். அவர்களை நினைவுகூரவும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான தினமாக இந்த தினத்தை பின்பற்றி வருகிறது. அந்த சமயத்தில், அதாவது அந்த 1980களில் லெபனான் போரினால் ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லனாத துயரங்களை அந்த குழந்தைகள் அனுபவித்தார்கள். அதற்கு பிறகு உலகம் பல யுத்தங்களை பார்த்தது. ஈரான் ஈராக் போர் நடந்தது, இன்னும் பல தொடர் யுத்தங்கள் நடந்தன, ஆப்கான் போர் நடந்தது. இங்கு எல்லாமே முதல் விக்டிம் குழந்தைகளாகத்தான் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட அந்த காசா, அந்த போரினால் இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்ட அந்த தாக்குதலின் காரணமாக ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டதுடன் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பசியும் பட்டினியும் மருந்துகளின்மையுமாக குழந்தைகள் பெரிய அளவிற்கு இறந்து போனதை, பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இது உண்மையிலேயே ஒரு அவலத்திலும் அவலமான ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஈரானின் மீது அமெரிக்க படைகள் நடத்திய அந்த தாக்குதல், இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதல், அதில் ஒரு பள்ளி கட்டிடத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டு ஒரே நேரத்தில் ஏராளமான குழந்தைகள் இறந்த செய்திகளை கூட பார்த்து மனம் பதறினோம். போர்களினால் மட்டுமல்ல, இன வன்முறைகள், இனக்கலவரங்கள், மத வன்முறைகள், மதக்கலவரங்கள் நடக்கிற நாடுகளிலும் கூட மக்கள் பெருமளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதனுடைய முதல் விக்டிமாக, முதல் இலக்காக இருப்பவர்கள் குழந்தைகள் தான். தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாத அந்த குழந்தைகள் பெரும் அழிவை சந்திக்கிறார்கள். மக்கள் அகதிகளாக மாறுகிற போது, இந்த வன்முறைகளின் காரணமாக மக்கள் அகதிகளாக மாறுகிற போது அதன் காரணமாக பேரிழப்பை சந்திக்கக்கூடியவர்களும் குழந்தைகள் தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பேரிழப்பு என்பது உண்மையில் ஒரு எதிர்கால தலைமுறையின் மீதே நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். அதன் அடிப்படையில் தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளில், இந்த ஜூன் 4ஆம் தேதி போர்க்காலங்களில் குழந்தைகளை பாதுகாப்பது, காயமடைகிற குழந்தைகள் அல்லது உணவியல் ரீதியாக மிக கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகிற குழந்தைகள், அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பது, உளவியல் சிகிச்சை அளிப்பது, மறுவாழ்வு நடவடிக்கைகள் எடுப்பது, அவர்களுடைய கல்வி போன்ற விஷயங்களை உத்தரவாதப்படுத்துவது, இது எல்லாவற்றுக்கையும் நினைவூட்டவும் போர்க்காலங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை தருவதற்கும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது. இந்த நாளில் உலகில் அமைதியை நிலைநாட்டுவது என்பது குழந்தைகளை பாதுகாப்பதிலிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த போருக்கு எதிரான நம்முடைய பிரகடனம் என்பது யுத்தத்திற்கு எதிரான, வன்முறைக்கு எதிரான, அகதி நிலைமைக்கு எதிரான நம்முடைய பிரகடனம் என்பது அது குழந்தைகளை பாதுகாப்பது என்பதாகும். குழந்தைகளை பாதுகாப்பதிலிருந்தே இந்த உலகம் சமாதானத்திற்கு திரும்ப முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழில் வழங்குகிற பல சொற்கள் எப்படி வந்தன? அவை பழைய சொற்களினுடைய சுருக்கமான வடிவமா அல்லது வேறு பொருளில் வழங்கப்படுகிற ஒன்றா என்பனெல்லாம் எண்ணி பார்த்தால் சுவையானவை என்று சொல்லலாம். மிக இயல்பாக சில சொற்களை சொல்ல வேண்டும். நாம் தாடை என்று சொல்லுகிறோம். வாய்க்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை தாடை என்று சொல்லுகிறோம். தாடை என்று ஒரு தமிழில் ஒரு சொல் இருக்கிறதே, அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. தாடை என்பது எப்படி வந்தது? அதற்கு எந்த பொருளும் அகராதியிலும் கூட கிடைக்கவில்லை. அது இன்னொரு சொல்லினுடைய சுருக்கம். அந்த சொல் அதுவும் அரைகுறையாகத்தான் வழங்கப்படுகிறது. இது என்ன என்று கேட்டால் தாவாங்கொட்டை என்று சொல்லுவார்கள் கிராம பக்கத்தில். அதுவும் சுருக்கமான, அதுவும் சுருக்கப்பட்ட அல்லது திரிந்த ஒரு வடிவம்தான்.
அது தாழ்வாய் கொட்டை என்பது பழைய பெயர். வாயினுடைய தாழ்ந்த பகுதியில் கொட்டை போல இறுக்கமாக இருக்கிற பகுதி என்பதுதான் தாழ்வாய் கொட்டை என்பது. அது தாவாக்கட்டையாகி அது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மட்டும் மிஞ்சி தாடை என்று ஆகிறது. தாடை என்று ஒரு உறுப்பே இல்லை. இந்த சொல் இப்படி வந்திருக்கிறது. பேராசிரியர் நன்னன் அவர்கள் தான் சொல்லுவார், சொற்களை சுருக்கலாம், சிதைத்து விடக்கூடாது என்பார். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் அவரே மிக அழகாக எடுத்து காட்டுவார். அதாவது, ஒரு ஊருக்கு பயணமாகிற போது ஒரு பெரிய வேட்டி, அதை பெட்டியில் அடுக்க வேண்டும். பெட்டியில் அவ்வளோ பெரிய வேட்டியை வைக்க முடியாது என்பதற்காக மடித்து சுருக்கி உள்ளே வைக்கிறோம். அது சுருக்கம். அந்த சுருக்கத்துக்கு என்ன பொருள் என்றால், ஊருக்கு போனவுடன் மறுபடியும் அந்த வேட்டியை பழைய மாதிரியே விரித்து விடலாம். எனவே சுருக்கி வைக்கலாம். என்ன செய்யக்கூடாது? சிதைத்து விடக்கூடாது. வேட்டியை மடித்து வைத்தால் சுருக்கம், வேட்டியை வெட்டி வைத்தால் அது சுருக்கம் அல்ல. அந்த பெட்டியிலே கொள்ளுகிற அளவுக்கு துண்டு துண்டாக வெட்டி உள்ளே வைத்தால் ஊருக்கு போய் இறங்கிய பிறகு மறுபடியும் வேட்டி கிடைக்காது. சின்ன சின்ன துண்டுகள் தான் இருக்கும். இதுதான் இயற்கையான மாற்றம் என்பார். இப்படி சொற்கள் சுருங்குதல் என்பது இயற்கை தான். கால ஓட்டத்தில் எந்த ஒரு சொல்லும் சுருங்கும். ஆனால் சில நேரங்களில் பொருளே இல்லாமலும் சுருங்கி விடுகிறது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அந்தந்த மாவட்டங்களில் சில வழக்குகளில் சொற்கள் எப்படி இருக்கிறது? அவர் இருக்கிறார் என்றால் கீரார் என்றால், கீரார் என்பது இருக்கிறார் என்பதனுடைய பொருள் ஆகாது. திருநெல்வேலி பக்கத்தில் போனால் அவன் அங்கே தான் நிற்கான் என்று சொல்லுவார்கள். நிற்கிறான் என்பது தான் திருநெல்வேலி பகுதியிலே அது நிற்கான் என்று ஆகிறது. எனவே இப்படி சொற்கள் சில நேரங்களில் சுருங்கும்போது பொருள் இல்லாமலும் சுருங்கிவிடும். சில சொற்கள் என்ன பொருளில் வழங்கப்படுகிறது என்று தெரியாமலேயும் வழங்கப்படும். நாம் பார்க்கிறோம், அன்றாடம் வீட்டை பெருக்குதல், வீட்டை கூட்டி தள்ளுகிறார்கள் என்கிறோம். இந்த பெருக்குதல் என்பது எப்படி குப்பைகளை அகற்றுவதற்கு பொருத்தமான சொல்லாக இருக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் என்றால் புரிகிறது. வீட்டை பெருக்குகிறார்கள் என்று தான் நாம் சொல்லுகிறோம். பெருக்குதல் என்பது எப்படி சுத்தம் செய்வது? பெருக்குதலுக்கு இன்னொரு சொல்லும் இருக்கிறது. அவர் வீட்டை கூட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இங்கேயும் பார்த்தால் அவர் குப்பையை குறைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? கூட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கூட்டுதல் என்றாலும் பெருக்குதல் என்றாலும் மிகுதியாக்குதல் என்று பொருள். குப்பையை குறைப்பதை எப்படி மிகுதியாக்குவதாக சொல்லுகிறோம் என்றால், ஒருவேளை இப்படி அந்த சொல் வந்திருக்கலாம் என்று ஐயா நன்னன் சொல்லுவார். வேறொன்றும் அல்ல. பெருக்குவது, கூட்டுவது என்றால் அங்கே இருக்கிற தூய்மையான பகுதியை மேலும் கூட்டுவது. குப்பையாக இருக்கிறது, குப்பையாக இருக்கிற பகுதியை குறைத்து தூய்மையான பகுதியை கூட்டுவது, அதுதான் கூட்டுவது. அதுபோல தூய்மையான பகுதியை மேலும் மேலும் கூடுதலாக பெருக்குவது என்கிற பொருளில் அப்படி வந்திருக்கலாமோ என்று சொல்லுவார். உண்மையான பொருள் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. எப்படி அது வந்தது, ஏன் அது பெருக்குவது என்று வந்தது? வேண்டுமானால் பெருக்கி தள்ளுவது, கூட்டி தள்ளுவது என்பதை ஒரு இடத்துல கூட்டி அதை வெளியிலே தள்ளுவது என்கிற பொருளில் வந்திருக்குமா என்று தெரியாது. மொழி மக்கள் சார்ந்தது. மக்கள் வழக்கில் காலந்தோறும் எந்த மொழியிலும் எந்த சொற்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம்.
இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களோ வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.